இது வெக்டாருடைய கண்டினியூஷன் தான். இதில் சில ப்ராப்பர்ட்டிஸ் ஆஃப் வெக்டார்ஸ் பற்றி நம்ம டிஸ்கஸ் பண்ணலாம். ஆடிங் எனி டூ ஸ்கேலார்ஸ். ஸோ ஆடிங் எனி டூ ஸ்கேலார்ஸ் அப்படின்னு நம்ம எடுத்துட்டோம் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா நம்ம மாஸ் அண்ட் லென்த் அப்படின்னு எடுத்துக்கலாம். ஓகே, ஸோ த மாஸ் அண்ட் லென்த் அப்படிங்கிறது இதோட யூனிட் அப்படிங்கிறது கிலோகிராம், த லென்த் அப்படிங்கிறது மீட்டர். இந்த ரெண்டும் கண்டிப்பாக உங்களுக்கு என்ன ஆகாது, ஆட் ஆகாது. எனி டூ ஸ்கேலாக நம்ம ஆட் பண்ண முடியும்னா கண்டிப்பாக ஆட் பண்ண முடியாது. இன்கேஸ் த ஸ்கேலார்ஸ் ஆஃப் டூ சேம் டைமென்ஷனாக இருந்துச்சு அப்படின்னா ஆட் பண்ணலாம். கிலோகிராம் கூட ஆட் ஆகும், மீட்டர் கூட ஆட் ஆகும், த வாட்ஸ் கூட ஆட் ஆகும். ஓகே, ஸோ அப்போ எந்த ரெண்டு ஸ்கேலார் குவான்டிட்டி நம்ம டேட்டா என்ன பண்ண முடியாது, ஆட் பண்ண முடியாது. அதனுடைய டைமென்ஷன் யூனிட் அப்படிங்கிறது கண்டிப்பாக நம்ம கவனிக்கணும். ஸோ இட் இஸ் அ ராங் ஆன்சர். ஆன்சர் இஸ் நோ. ஆடிங் எ ஸ்கேலார் to a vector of the same dimension. ஒரு ஸ்கேலார் அண்ட் வெக்டார் நம்ம ஆட் பண்ண முடியுமா, டிஸ்டன்ஸ் அண்ட் டிஸ்பிளேஸ்மெண்ட் ஆட் பண்ண முடியுமா அப்படின்னா கண்டிப்பாக ஆன்சர் இஸ் நோ, ஆட் பண்ண முடியாது. வெக்டார் ஆஃப் சேம் டைமென்ஷன் இருந்தால் மட்டும் தான் நம்மளால் ஆட் பண்ண முடியும். அதே மாதிரி ஸ்கேலாராக இருந்தாலும் சேம் டைமென்ஷன் தான் ஆட் ஆகும். ஒரு ஸ்கேலார் குவான்டிட்டியும் ஒரு வெக்டார் குவான்டிட்டியும் ஆட் ஆகாது, ஈவன் இஃப் தே ஹேவ் த சேம் டைமென்ஷன். ஸோ டிஸ்டன்ஸ் அப்படிங்கிறது மீட்டர், டிஸ்பிளேஸ்மெண்ட் அப்படிங்கிறது மீட்டர் தான். ஆனால் இது ரெண்டும் ஆட் பண்ண முடியாது. பிகாஸ் த டிஸ்டன்ஸ் அப்படிங்கிறது ஸ்கேலார் குவான்டிட்டி, டிஸ்பிளேஸ்மெண்ட் அப்படிங்கிறது வெக்டார் குவான்டிட்டி. மல்டிப்ளையிங் எனி வெக்டார் பை எனி ஸ்கேலார். ஸோ கண்டிப்பாக நம்ம பண்ணலாம். ஸோ ஃபார் அன் எக்ஸாம்பிள், எ பர்சன் கோ வித் வெலாசிட்டி ஆஃப் 10 மீட்டர் பர் செகண்ட் இன் எக்ஸ் ஆக்சிஸ் அப்படிங்கிற மாதிரி நம்ம புரிஞ்சுக்கிட்டோம் அப்படின்னா இது ஒரு வெலாசிட்டியுடைய டேட்டா ரைட். ஸோ இதை நம்ம மல்டிப்ளை பண்ணுறோம் அப்படின்னா இஃப் ஹி டபுள் ஹிஸ் ஸ்பீட் அப்படின்னு ஒரு டேட்டா கொடுக்குறாங்க அப்படின்னா, டபுள் ஹிஸ் ஸ்பீட் அப்படின்னு சொன்னோம் அப்படின்னா நம்ம சொன்னோம் அப்படின்னா இதே டைரெக்ஷனில் the 20 மீட்டர் பர் செகண்ட் அப்படிங்கிற வேகத்தில் போகிறாங்க அப்படின்னு நம்ம புரிஞ்சுக்கலாம். ஓகே, ஸோ அப்போ ஒரு வெக்டாரை ஒரு ஸ்கேலாரால் நம்மளால் கண்டிப்பாக மல்டிப்ளை பண்ண முடியும். மல்டிப்ளையிங் எனி டூ ஸ்கேலார்ஸ். ஸோ எனி டூ டிஃப்ரெண்ட் ஸ்கேலார்ஸ் அப்படின்னு அதை புரிஞ்சுக்கலாம். ஸோ ஃபார் அன் எக்ஸாம்பிள், த பவர், டைம், எனர்ஜி, இதை ரிலேட் பண்ணி பாருங்கள். த எனர்ஜி தட் இஸ் ஈக்குவல் டு பவர் இன்ட்டு டைம் அப்படின்னு நம்ம சொல்லலாம், அல்லது பவர் ஈக்குவல் டு எனர்ஜி டிவைடட் பை டைம் அப்படின்னு நம்ம சொல்லலாம். இதில் பவர் அப்படிங்கிறது ஸ்கேலார் குவான்டிட்டி, த டைம் அப்படிங்கிறது ஸ்கேலார் குவான்டிட்டி, ரெண்டையும் மல்டிப்ளை பண்ண வரக்கூடிய த எனர்ஜி அப்படிங்கிறது ஒரு நியூ ஃபிசிக்கல் குவான்டிட்டி. அப்போது நம்ம டிஃப்ரெண்ட் ஸ்கேலார்ஸ் இருந்துச்சு அப்படின்னா என்ன பண்ணலாம், கண்டிப்பாக மல்டிப்ளை பண்ணலாம், அது பர்மிசபிள். ஆடிங் எனி டூ வெக்டார்ஸ். again the issue with the units and dimensions, right? இந்த ரெண்டு வெக்டார் நம்ம ஆட் பண்ணலாம். ஸோ வெலாசிட்டியும் ஆட் பண்ணலாம், ஆக்சலரேஷனும் ஆட் பண்ணலாம், the ஃபோர்ஸ் அப்படிங்கிறது நம்ம ஆட் பண்ணலாம். அது F1 F2 வெக்டாராக கூட இருக்கட்டும். ஓகேவா, ரைட். இதை ஆட் பண்ணும்போது நம்ம என்ன பண்ணுவோம் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா இதனுடைய ஆங்கிள் பார்ப்போம், இதனுடைய வெக்டார் அடிஷன் பண்ணுவோம். இதுக்கு நம்ம பேரலோகிராம் லா ஆஃப் வெக்டார் அப்படின்னு நம்ம படிச்சிருக்கோம். பட் இந்த இடத்துல உங்களுக்கு என்ன இருக்குன்னா எனி டூ வெக்டார்ஸ் அப்படின்றாங்க. அப்போ வெலாசிட்டி வெக்டார், இந்த ஃபோர்ஸும் அப்படிங்கிறது வெக்டார் தான். அப்போ வெலாசிட்டியும் ஃபோர்ஸும் ஆட் ஆகுமான்னு கேட்டால் அது ஆன்சர் இஸ் நோ, கண்டிப்பாக இது ஆட் ஆகாது. எனி டூ வெக்டார்ஸ் அப்படின்னு நம்ம சொன்னோம் அப்படின்னா ஆன்சர் இஸ் நோ. ஆடிங் ஆஃப் டூ வெக்டார்ஸ் ஆஃப் சேம் டைமென்ஷன்ஸ் கண்டிப்பாக நம்ம ஆட் பண்ணலாம். எனி டூ வெக்டார்ஸ் கண்டிப்பாக நம்மளால் ஆட் பண்ண முடியாது. இந்த எக்ஸாம்பிள் அப்படிங்கிறது ஃபார் எக்ஸாம்பிள் த ஃபோர்ஸ் அண்ட் வெலாசிட்டி இருக்குது, இவங்க ஆட் ஆவாங்களா அப்படின்னு கேட்டிங்க அப்படின்னா ஆன்சர் இஸ் நோ, இட் இஸ் ராங். Adding a component of vector to the same vector. Okay, so for an example, ஒரு v அப்படிங்கிற வெலாசிட்டி இந்த பக்கம் இருக்குன்னு வச்சுக்கலாம். the angle மேபி தீட்டாவாக இருக்கட்டும். இதனுடைய காம்போனன்ட்ஸ் எடுத்துட்டோம் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா இது v cos theta and this part is v sin theta. அவங்க என்ன கேட்குறாங்க அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, ஸோ இது காம்போனன்ட் ஆஃப் த v, இந்த வியை இந்த வி கூட ஆட் பண்ணலாமா அப்படின்னு கேட்குறாங்க. இது பாசிபிளும் கிடையாது. நம்ம இந்த வியை தான் ஸ்ப்ளிட் அவுட் பண்ணிவிட்டு அதோட காம்போனன்ட்ஸாக நம்மளுடைய காம்போனண்ட்டாக ஸ்ப்ளிட் பண்ணிட்டோம் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா இவனை அந்த இடத்துல நம்ம ரிமூவ் பண்ணிடலாம். ஓகே, ஸோ இவனுடைய எஃபெக்டை நம்ம எக்ஸ் ஆக்சிஸ் தனியாக ஒய் ஆக்ஸ் தனியாக ஸ்ப்ளிட் பண்ணி எழுதியாச்சு. மேபி இவங்க ரெண்டு பேர்த்துக்கும் ரிசல்டன்ட் போட்டோம் அப்படின்னா அகைன் வி ஆர் கெட்டிங் த சேம் ஆன்சர். ஓகே, ஸோ அப்போது இதோட காம்போனண்ட்டு இந்த வெக்டாரை ஆட் பண்ண வேண்டிய சினரியோ வரவும் செய்யாது. ஸோ த ஆன்சர் இஸ் நோ. Next one.
the magnitude of a vector is always a scalar அப்படின்றாங்க. ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு வெக்டார் எடுத்துக்கலாம். the velocity vector equal to 2 into I cap plus 3 into j cap அப்படின்னு நம்ம எடுத்துட்டோம் அப்படின்னா the magnitude of this velocity equal to root of 2 square plus 3 square. இது ஒரு நம்பர். ஸோ root of 4 plus 9 equal to root of 13 meter per second அப்படின்னு நம்ம சொல்லலாம். அப்போ ஒரு வெக்டாருக்கு நம்ம மேக்னிடியூட் எடுத்துட்டோம் அப்படின்னா ஃபைனல் ஆன்சர் நமக்கு என்ன இருக்காது அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா டைரக்ஷனுடைய டீட்டெயில்ஸ் அப்படிங்கிறது இருக்காது. இது வெறும் ஸ்கேலாராக தான் இருக்கும். ஸோ அப்போ இந்த ஆன்சர் அப்படிங்கிறது கரெக்ட், எஸ் ஆர் ட்ரூ அப்படின்னு நம்ம போட்டுக்கலாம். ஈச் காம்போனண்ட் ஆஃப் வெக்டார் இஸ் ஆல்வேஸ் எ ஸ்கேலார் அப்படின்றாங்க. நம்ம இங்கே மேலே இருக்கக்கூடிய இமேஜே பார்க்கலாம். ஸோ இந்த இமேஜே எடுத்துட்டோம் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா ஸோ இந்த வி சைன் தீட்டா அப்படிங்கிறது வெக்டார் தான், வி காஸ் தீட்டா அப்படிங்கிறது வெக்டார் தான். இதை நம்ம எப்படி எழுதுவோம் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா ஸோ த வி வெக்டார் இஸ் கிவன் பை வி சைன் தீட்டா இன் ஜே கேப் டைரக்ஷன் ப்ளஸ் வி காஸ் தீட்டா in I cap direction because v sin theta அப்படிங்கிறது பாசிட்டிவ் y ஆக்சிஸில் இருக்குது. ஸோ j cap கொடுத்துருக்கோம். v cos theta அப்படிங்கிறது பாசிட்டிவ் x ஆக்சிஸில் இருக்குது. ஸோ I cap direction நம்ம கொடுத்துருக்கோம். ஸோ அப்படின்றப்ப கண்டிப்பாக the component of vector is also a vector, ரைட்? கண்டிப்பாக அது நமக்கு ஸ்கேலாராக இருக்க சான்ஸ் கிடையாது. ஸோ the answer is false. The total path length is always equal to the magnitude of the displacement of a particle அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இது ஒரு வகையில் ட்ரூ. எப்படி அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா இப்போ இன்கேஸ் எ பார்ட்டிக்கல் ட்ராவலிங் இன் அ ஸ்ட்ரைட் லைன், எ பார்ட்டிக்கல் ட்ராவலிங் இன் அ ஸ்ட்ரைட் லைன் அப்படி நம்ம எடுத்துட்டோம் அப்படின்னா இப்போ இந்த பார்ட்டிகளுடைய டிஸ்பிளேஸ்மெண்ட்டும் டிஸ்டன்ஸும் கண்டிப்பாக நமக்கு சேமாக தான் இருக்கும். ஸோ ஆனால் இவங்க ஆல்வேஸ் அப்படிங்கிற டேர்ம் யூஸ் பண்ணியிருக்காங்க. தென் அகைன் ஸ்ட்ரைட் லைனில் போகுதுங்கிறத நமக்கு மென்ஷனும் பண்ணலை. ஸோ அப்போ எல்லா சினாரியோலையுமே டிஸ்டன்ஸும் டிஸ்பிளேஸ்மெண்ட்டும் ஈக்குவல் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ த ஆன்சர் இஸ் ஃபால்ஸ். ஸோ அப்போ இதில் கண்டிஷன் என்ன அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா மேபி அப்படிங்கிற ஒரு வார்த்தை கொடுத்துருந்தா நம்ம ட்ரூ அப்படின்னு போட்டிருக்கலாம். இஃப் அ பார்ட்டிக்கல் ட்ராவலிங் இன் அ ஸ்ட்ரைட் லைன் வித்தவுட் எனி சேஞ்ச் இன் டைரக்ஷன் தென் டிஸ்பிளேஸ்மெண்ட்டும் டிஸ்டன்ஸும் நியூமரிக்கலி ஈக்குவலாக இருக்கும். த ஆவரேஜ் ஸ்பீட் ஆஃப் அ பார்ட்டிக்கல் எய்தர் கிரேட்டர் ஆர் ஈக்குவல் டு த மேக்னிடியூட் ஆஃப் ஆவரேஜ் வெலாசிட்டி அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அப்போ ஆவரேஜ் ஸ்பீட் மோர் தென் ஆர் ஈக்குவல் டு ஆவரேஜ் வெலாசிட்டி அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஓகே, த மேக்னிடியூட் ஆஃப் ஆவரேஜ் வெலாசிட்டி பிகாஸ் த ஸ்பீட் அப்படிங்கிறது ஒரு ஸ்கேலார் குவான்டிட்டி, அதுக்கு மேக்னிடியூடு மட்டும்தான் இருக்கும். திஸ் மேக்னிடியூட் கம்பேர் வித் தி மேக்னிடியூட் ஆஃப் ஆவரேஜ் வெலாசிட்டி கண்டிப்பாக நம்ம கம்பேர் பண்ணலாம். ஸோ இப்போ ஸ்ட்ரைட் லைனில் இருந்துச்சு அப்படின்னா வெலாசிட்டியும் ஸ்பீடும் ஈக்குவல், அதர்வைஸ் டிஸ்டன்ஸ் அப்படிங்கிறது கிரேட்டராக இருக்கும். ஸோ தட் த ஸ்பீட் அப்படிங்கிறது நமக்கு கிரேட்டராக இருக்கும். அப்போ இந்த ஸ்டேட்மெண்ட் அப்படிங்கிறது கரெக்ட். ஸோ ஆன்சர் இஸ் ட்ரூ. 3 vectors not lying in a plane can never add up to give a null vector அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ என்ன புரிஞ்சுக்கலாம்? ஸோ இப்போ ஃபார் அன் எக்ஸாம்பிள் இதில் 2 வெக்டார் நம்ம எடுத்துக்கலாம். லெட் இட் மே பி a வெக்டார் அண்ட் b வெக்டார். ஓகே, இவங்க 2 பேரும் சம்திங் ஒரு பிளேனில் இருக்காங்கன்னு வச்சுக்கலாம். ஸோ லெட் திஸ் எக்ஸ், இது ஒய் அப்படின்னு வச்சுக்கலாம். ஓகேவா, ரைட்? ஸோ இப்போ எக்ஸ்ஒய் பிளேனில் 2 வெக்டார் இருக்காங்க அப்படின்னு நம்ம சொன்னோம் அப்படின்னா இவங்க 2 பேர்த்துடைய ரிசல்டன்ட் வெக்டார் அப்படிங்கிறது இந்த இடத்துல வரும். இதோட ரிசல்டன்ட் வெக்டார் அப்படிங்கிறது இந்த இடத்துல வரும். மேபி த 3வது வெக்டார் இதே பிளேனில் ஆப்போசிட் டைரெக்ஷனில் இருந்தால் இந்த இடத்துல அது ரிசல்டன்ட் வெக்டார் அல்லது ரிசல்டன்ட் எஃபெக்ட் அப்படிங்கிறது 0வாக இருக்கும். பட் ஆஸ் பர் த கிவன் டேட்டா த 3rd வெக்டார் இன் த டிஃப்ரெண்ட் பிளேன். ஓகேவா? ஸோ இந்த ஏவும் பியும் வேறு பிளேனில் இருக்காங்க, இந்த 3வது வெக்டார் வேறு ஒரு பிளேனில் இருக்கான். ஸோ தட் உங்களுக்கு என்ன ஆகும் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா ஏ அண்ட் பியோட ரிசல்டன்ட் இந்த பக்கம் இருக்குது, த 3rd வெக்டார் இந்த பக்கம் இருக்குது. அகைன் நம்ம சால்வ் பண்ணோம் அப்படின்னா இவங்க 2 பேர்த்தோட ரிசல்டன்ட் இன் சம் டைரக்ஷன். அப்போ கண்டிப்பாக ஒரே பிளேனில் இல்லாத 3 வெக்டார் கண்டிப்பாக உங்களுக்கு என்னவாக இருக்க வாய்ப்பே இல்லை, நல் வெக்டாரை க்ரியேட் பண்ணுறதுக்கு வாய்ப்பே இல்லை, ரைட்? ஸோ அப்போ இதுக்கான கரெக்டான ஆன்சர் உங்களுக்கு என்ன அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா ஸோ சேம் பிளேனில் இருக்கக்கூடிய 3 வெக்டார் கேன் மேக் எ நல் வெக்டார். ஓகே, ஃபார் எக்ஸாம்பிள் இப்படி ஒரு வெக்டார் இருக்குது F1,
இந்த பக்கம் ஒரு வெக்டார் இருக்குது, அது F2, இவங்களுடைய ரிசல்டன்ட் இந்த பக்கம் இருக்குது. ஸோ இப்போ இதுக்கு ஆப்போசிட்டாக எக்ஸாக்ட்லி F3 இருந்துச்சு அப்படின்னா இப்போ நமக்கு நெட் வெக்டார் ஈக்குவல் டு 0வாக இருக்கும். ஆனால் இந்த சினாரியோவில் அவங்க டிஃப்ரெண்ட் பிளேனில் இருக்காங்க, அப்போ அவங்களால நல் வெக்டார் கிரியேட் பண்ண முடியாது. ஸோ த ஆன்சர் இஸ் ஃபால்ஸ்.